நாங்கள் வேலைக்கு தான் போய்க்கிருக்கோம், வாழ்க்கை ஃபுல்லாக வேலை தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா, இப்போ தொழில் வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்பை உங்கள் ஜாதக ரீதியாக செக் பண்ணிவிட்டு தொடங்கிக்கோங்க. வேலையில் ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இவ்வளோ நாளாக அடிபட்டு மிதிப்பட்டு வாழ்க்கையில் துன்பப்பட்டு துயர்பட்டு கவலைப்பட்டு இருந்த உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் மூலமாக வெற்றி உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு, பொருளாதார நிலையில் ஒரு ஏற்றம் உண்டு. உங்களுக்கு திருமணத்துக்குரிய பாக்கியம் ஏற்படுது, திருமணத்துக்குரிய செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படுது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார். ஸோ அப்போ உங்களுடைய பார்ட்னரிடம் அதிகமாக கேள்வி கேட்பதை தவிர்த்துருங்க. அவர் என்ன பண்ணுறாங்க, ஏது செய்கிறாங்க, அதாவது பார்ட்னர்னால் தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்காம அவங்களுடைய செயல்பாடுகளை நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதாவது உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாங்கன்னா நீ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கான வாய்ப்பை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களை தெளிவுபடுத்துவார்.